இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரீடா என்கிறவங்க வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 25 வருஷமா வேலை பார்த்த அரியர் பணம் வரல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, வரல. அவங்க இந்த நம்பிக்கை டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு பொருத்தனை வச்சாங்களாம். ஆண்டவரே, எனக்கு அந்த பணம் வந்துருச்சுன்னா நான் இந்த அமௌண்ட்டு நான் தருவேன் அப்படின்னு. போன மாதத்துல கர்த்தர் ஃபுல் அமௌண்ட் வர பண்ணிட்டாராம். நான் பொருத்தனை காணிக்கையை நான் அனுப்பி வச்சுட்டேன் இந்த ஊழியத்துக்குன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நீங்களும் கூட அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை காணிக்க நீங்கள் அனுப்புகிற உற்சாகமுள்ள காணிக்கினால தான் இந்த நம்பிக்கை டிவியே போய்கிட்டு இருக்கு. விசுவாசம் தான் என்னுடைய ஆதாரம், வேற எதுவும் கர்த்தரது ஆதாரம். இந்த ஊழியத்துக்கு எந்த பென்ஷன் நான் வாங்கலை, எந்த பிஸ்னஸும் பண்ணலை, எந்த உதவியும் கிடையாது. ஆண்டவர் தான் உதவி. நான் ரொம்ப ஒரு நாள் கலங்கும் போது ஆண்டவர் பேசினார், கர்த்தர் தமது தகனப்பள்ளிக்கு உண்டான ஆட்டை பார்த்து கொள்ளுவார். அந்த வசனத்தின்படி தான் நான் இறங்கி ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு தெய்வ சமூகத்திலிருந்து அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அநேகர் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறீங்க, கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்லி. நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடியதாக இருக்கிறது. எதை பேசுகிறாரோ ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. அநேக சாட்சிகள் வருகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சி ஒளிபரப்படுகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. வாக்குத்தத்த ஜெபம் 1ஆம் தேதி தோறும் நடக்கிறது. தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை நாங்கள் ஒவ்வொரு மாதம் வெளியிடுகிறோம். உங்களுக்கு அந்த பத்திரிக்கை தேவையானால் எங்களுக்கு ஃபோனில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, உங்கள் அட்ரஸை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். அது உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவாராக. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், பிரசன்னம் மூடட்டும். இந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போவதாக. ரோக்கோ தீகா இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தெய்வ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவ மகிமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அல்லேலூயா. ரகா தீகா பாபா லாபா ரபா. ஓ ரீகா பாபா லீகா தகா ரபா லீகா. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகா தீகா பாபா லாபா ரபா. ஓ, வீடு கட்ட தொடங்கி கட்ட முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் அதை கட்டி முடிப்பேங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகா தீகா பாபா லீபா ரபா. ஓ, நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெறுவீர்கள். இழந்து போன உறவை கர்த்தர் புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. ரகா தீகா பாபா. அடிக்கடி சுகவீனப்பட்டு போகுது பிள்ளைங்க, கர்த்தர் அந்த சுகவீனத்தை எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. ரகா தீகா பாபா லீ அந்தலபா. ஓ ரகா தீகா பாபா லாபா ரபா. வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. ரகா தீகா லாபா ரபா. ஓ ரகா தீகா பி அந்தலபா ரபா. ஓ ரிகா பதி அந்தலபா ரபா. ரிக சபதிக பாபா லாபா ரபா. குடிகார ஆவிகள் வெளியேறி போவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. விபச்சார ஆவிகள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. நன்றி. இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சுக, பலன், ஜீவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆத்தும ரட்சிப்பு, அபிஷேக வல்லமை உண்டாவதாக. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். கொலைசேர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது. 3 வசனம் வாசித்தால் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுகளை எவ்வளவு அருமையான வார்த்தைகள். கிறிஸ்துடனே நீங்கள் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில்
வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்னைக்கு நம்ம மறுபடி பிறந்த அனுபவத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கணுமோ அன்னைக்கே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். ஞானஸ்தானம் வாங்கி எழும்பும்போது அவருடைய உயிர்த்தெழுதல சாயல்ல நீங்கள் நானும் பங்கெடுக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்க போக்குகிறதாயிராமல் தேவனோடு பண்ணுகிற ஒரு நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது, ஒரு சடங்காச்சரி அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் பழையன கழிந்தன எல்லாமே புதிதாயினன்னு இருக்கு. நீங்களானும் மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் கீழானவைகளையே பார்க்கக்கூடாது, மேலானவைகளை என்ன செய்யணும், நம்ம பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழி 15:24 சொல்லுகிறது, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். நீங்கள் நானும் வேகம் உள்ளவர்களாய், புத்தியுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் காணப்படுவது அவசியம். நீங்கள் பேதமையை விட்டு திரும்புங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார்னு இருக்கு. கோலத்தனம், பேதமை, வாக்குவாதம், மாறுபாடான பேச்சு, தாறுமாறான காரியங்கள், இவைகளுக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது. மேலானவைகளை நாடணும். நம்ம தேவன் மேன்மை உள்ளவர். ஏன்னா பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கிலும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட அத்தனை பேரையும் அவர் உயர்த்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. மேலானவைகளை நாடணும். அப்படின்னா என்ன? அங்கே எழுதப்பட்டிருக்குது, மேலானவைகளை நாடுவதற்கு நமக்கு தடையாக இருக்கிறத முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் தடையாக இருக்கிறது? கொலைசர் 3:5 சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் மாம்ச கிரியைகளாக இருக்கிறது. மாம்ச ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒரு நாள் போராடும். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனும் சமாதானமும். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். மேலான நன்மைகளை நம்ம ஆண்டவற்றிலிருந்து பெறுவதற்கு, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவற்றிலிருந்து பெறுவதற்கு ஒரே வழி, அதாவது அற்புதங்களை, அடையாளங்கள் நம்ம ருசிப்பதற்கு, பெரிய காரியங்களை நம்ம கத்தரிட்ட பெறுவதற்கு, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான பாக்கியமும் நன்மை நமக்கு கிடைப்பதற்கு ஒரே வழி, மாம்ச செயல்களை வெற்றிவிட வேண்டும். அவைகள் வெளியரங்கமாக இருக்கிறது மாம்ச செயல்லாம். ஆனால் ஆவிக்குரிய செயல்கள் அது உள்ளத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, பொறுமை நிறைந்ததாக இருக்கிறது. அங்கே கலாத்தியர் 5:17 முதல் 19 வசனம் 20, 21 வரை நீங்கள் கூட படித்து பார்க்கலாம். 17 காரியங்கள் மாம்சத்து கிரியைகளாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை இங்கே எழுதப்பட்டிருக்க கொலைசர் 3:5 விபச்சாரம் எல்லாருக்கும் தெரியும். அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனைய பொருளாசை, வேறெல்லாம் நம்ம விட்டு தள்ளிடணும். இச்சை, இதெல்லாம் மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சை, இவைகளுக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலானவைகளை பரிசுத்தம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அது மற்ற வரங்கள், வல்லமைகள், கனிகள், உயர்தரமானவைகளை நம்ம நாட வேண்டும், தேட வேண்டும். மேலானவைகளை நாடணும். ஆவிக்குரியவைகளை நாடினான் ஆபிரகாம். அதே போல சாத்ரக், மேசக், ஆபேத்து, நேகோ மேலானவைகளை நாடினாங்க. தானியேல் நாடினார் மேலானவைகளை, யோசேப்பு மேலானவைகளை நாடினார். இம்மைக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப அளவில்லாமல் ஆசீர்வாதம் உண்டானது. ஆவிக்குரிய நாடுங்க. ஏன்னா நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார். பரலோகத்துக்குரியவைகளை நாடுங்கள். அதுதான் நித்திய வீடு. நமக்கு கோடான கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு இடம் பரலோகம். இந்த பூமி நிலையற்றது. இது ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை சுருட்டுவது போல சுருட்டுவார். வானங்கள் மடமடமடென்று அகன்று போயிடும். நம்ம நித்திய ஜீவனுக்காகத்தான் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். முதலாவது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வேணும். இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போகுமா? அந்த நம்பிக்கை இருக்கணும். சிலருக்கு நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா, ரகதிகள மேலானவைகளை நாடுங்க, உன்னதத்தை நாடுங்க. பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கவடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். மேன்மையான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் தருவார். வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் பார்த்தீங்கன்னா மேலானவைகள் அவங்க நாடியிருக்காங்க. கர்த்தருடைய சித்தத்தை நாடியிருக்காங்க. கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிறவைகளை அறிந்து கொண்டிருக்காங்க. மறைபொருளை அவங்க பெற்றிருக்காங்க. தரிசனங்களை பெற்றிருக்காங்க. கருக்கள் ஆனவைகளாக வெளிப்படுத்தக்கூடிய வரத்தை தானியேல் பெற்றிருந்தார். இதான் மேலான காரியங்கள். குழந்தைத்தாரும், அதைத்தாரும், ஆண்டவர் இதைத்தாரும், இயேசு நாமத்தில் பிதாவே
இம்மைக்குரியதுக்கு மட்டுமே அநேகர் ஜெபிக்கிறீங்க. மறுமைக்குரியதை ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு இம்மைக்குரியதை சொல்லுங்க, உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஏன்னா மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரிங்களா? இவைகள்லாம் சரீரத்துக்கு தேவையான, பொருளாதாரத்துக்கு தேவையான, நம்ம மற்ற இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவையோ, நல்ல தூக்கம் தேவை, படிப்பு தேவை, ஞானம் தேவை, மனுஷ தயவு தேவை, தேவ தயவு தேவை, தேவ கிருபை தேவை, இவ்வளவோ தேவைகள் இருக்கு நமக்கு, பணம் தேவை, இவையெல்லாம் சேர்த்து கொடுப்பார் ஆண்டவர். சுகம் தேவை, பலன் தேவை, ஆயுசு தேவை, எல்லாத்துக்கும் கற்று சேர்த்து தருவேன்னு சொன்னார். மேலானவைகளை நாடுங்கள், அவரை நித்தமும் தேடுங்கள், ஜெபத்தை விடாதீங்க, பைபிள் படிக்கிறத விடாதீங்க, அதான் மேலானது. ஆண்டவர் துதிப்பதை மேலானது. அவருக்குன்னு எதையாவது ஒன்று செய்யுங்க, நற்கிரியில் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு தகுந்தது மாதிரி பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷ சேர்த்து வைங்க. சுவிசேஷ வேலை ஊழியத்துக்கு ஒரு பகுதியை கொடுங்க, போகிற சபைக்கு 10ல் 1 கொடுங்க. மற்ற ஊழியங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பன் ஊழியம் தாங்குங்க. நீங்கள் மேலானவைகளை நாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையானதை தருவார். எபேசியர் 1:3 படியாக உன்னதத்தில் கிறிஸ்துவுக்குள்ள சம்பாதித்து வைத்த சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். தானியேலின் புத்தகத்தில் 12:3 அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் விண்மீன்களைப் போல சதா காலங்களும் பிரவேசிப்பார்கள். ஆண்டவர்கள் அநேகரை நடத்துங்க, இதான் மேன்மையானது. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, அதுதான் மேன்மையானது. அசுத்தாவி நீங்கி பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவியால் நடத்தப்படுவது மகா மகா மேன்மையானது. கர்த்தர் நம்மோடு இருப்பது மிகவும் மேன்மையானது. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மேலானவைகளை நாங்கள் ஒவ்வொரு நாடு ஆண்டவரே, இவ்வுலகத்துக்குரியதை சேர்த்து தருவீங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஓ ராகா லீகா ராபா லீபா ராபா லீகா, ஓ ராகா லீகா பாபா, உன்னதத்தை நோக்கணும், நித்திய ஜீவனாகிய மேன்மையானதை தேடணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அல்லேலூயா விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், அல்லேலூயா ராகா லீகா லாபா ராபா. ஓ ரேகா உண்மையான நீதியான பரிசுத்தமான வாழ்வு ஒவ்வொருவரும் வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சுக பலன் உண்டாவதாக. ராகா தீகா பாபா லாபார் இடைவிடாமல் செபிக்க இதை பார்க்குற ஒருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.